نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا صدق الله العلي العظيم. سئل رسول الله صلى الله عليه وسلم أي الصلاة أفضل بعد المكتوبة قال صلاة الليل صدق النبي صلى الله عليه وسلم. என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நோன்பு வைப்பதற்காக சஹரிலே எழக்கூடிய நாம் அந்த நேரத்தில் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் இருக்க வேண்டும். அந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரமாக இருப்பதால் நாம் சஹர் செய்வதற்கு முன்போ அல்லது பின்போ அந்த நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுவை நாம் வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தஹஜ்ஜுத் தொழுகையின் சிறப்புகளை பற்றி பல ஹதீஸ்களில் இருக்கின்றன. அவற்றை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் நாம் தஹஜ்ஜுத் தொழுகையை நம் வாழ்க்கையை நாம் கடமையாக்கிக் கொள்வோம். அவற்றுள் சிலவற்றை நாம் இங்கே காண்போம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பிறகு மிகச் சிறப்பான தொழுகை எது என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை என்பதாக பதிலளித்தார்கள். இந்த தஹஜ்ஜுத் தொழுகையின் சிறப்புகளில் இரண்டாக பார்த்தோமே ஆனால் தஹஜ்ஜுத் தொழுவதினால் ஏற்படும் முக்கியமான 5 நன்மைகள், அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இரவு நேர தொழுகை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முதலாவதாக உங்களுக்கு முன் சென்ற நல்லோர்களின் நல்ல பழக்கமாக அது இருக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக நீங்கள் என்னவெல்லாம் பாவங்கள் செய்திருக்கிறீர்களோ அந்த பாவங்கள் அனைத்திற்கும் பாவ பரிகாரமாக ஒரு கஃபாராவாக இருக்கிறது. நான்காவதாக நீங்கள் செய்யும் பாவங்களை இட்டு உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஐந்தாவதாக உங்கள் பாவங்களை இட்டு உங்களை தூரமாகக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த தஹஜ்ஜுத் தொழுகையின் சிறப்பில் பார்த்தோமே ஆனால் மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சொர்க்கத்திலே ஒரு அழகான அறை இருக்கிறது. அந்த அறை எப்படிப்பட்டது என்றால் அது உட்புறத்திலிருந்து பார்த்தோமே ஆனால் வெளிப்பகுதியும் அதன் வெளியிலிருந்து பார்த்தோமே ஆனால் உட்புறமும் தெரியும் என்பதாக கூறிய பொழுது ஒரு கிராமத்து அரபி எழுந்து யா ரசூலல்லாஹ், அந்த அறை யாருக்கு கிடைக்கும் என்பதாக கேட்டார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த அறை யார் மக்களிடையே இனிமையான முறையில் பேசுகிறாரோ, மேலும் யார் மக்களிடையே இனிமையாக சலாமை பரப்புகிறாரோ, மேலும் யார் மக்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு உணவளிக்கிறாரோ, மேலும் யார் இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் சமயத்திலே அல்லாஹ்விற்காக எழுந்து தொழுகிறாரோ அப்படிப்பட்டவருக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி தஹஜ்ஜுத் தொழுகையின் சிறப்புகளை கூறினால் கூறிக்கொண்டே செல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோமே ஆனால் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழக்கூடியவர்கள் பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றினால் அவர்களுக்கு அதிக நன்மைகள் இருக்கும். முதலாவதாக தூங்கி எழுந்த பிறகு மிஸ்வாக் செய்வது அல்லது பல் துலக்குவது. இரண்டாவதாக பார்த்தோமே ஆனால் அழகான முறையில் ஒது செய்து அத்தர் நறுமணம் பூசிக்கொள்வது. மூன்றாவதாக சிறிது நேரம் தஸ்பீஹாத்துகளை ஓதுவது, அதாவது சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் போன்ற கலிமாக்களை ஓதுவது. நான்காவதாக குறைந்தபட்சம் 2 ரக்காத் முதல் அதிகபட்சம் 12 ரக்காத் வரை அல்லாஹ்விற்காக பொறுமையாக தொழுவது. ஐந்தாவதாக அல்லாஹ் தஆலா இடத்தில் நாம் செய்த பாவங்களை நினைத்து பாவ மன்னிப்பு தேடுவது, இஸ்திக்ஃபார் செய்வது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், நல்லடியார்கள் சஹர் நேரங்களிலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியதாக இருக்கிறார்கள் என்பதாக. எனவே நாம் அப்படி இஸ்திக்ஃபார் செய்தோமே ஆனால் அந்த நல்லடியார்களின் பட்டியலில் நாம் வந்து விடுவோம். ஆறாவதாக பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் தஆலா இடத்தில் நமக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஹாஜத்துகள் தேவைகள் எல்லாம் இருக்கும். அவற்றை அல்லாஹ் தஆலா இடத்தில் மனமு வந்து அழுது துஆ கேட்பது. ஆங்கிலத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி இவ்வாறாக கூறுவார்கள், performing tahajjud prayers regularly qualifies oneness of the righteous and earns Allah's bounty and mercy. தஹஜ்ஜுத் தொழுகையை தொடர்ந்து நிறைவேற்றுவது ஒருவரை நற்குணம் உள்ளவராக ஆக்கி அல்லாஹ்வின் அருளையும் கருணையையும் பெறச் செய்கிறது. எனவே இவ்வாறாக நாம் ரமலான் மாதங்களிலே தஹஜ்ஜுத் தொழுகையை தனியாக ஒரு நேரமிட்டு அதிகமாக நன்மைகளை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.